ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். பொதுவா அசோகரை பத்தி சொல்லும் போது அவர் தன்னோட 40 வருஷ கால ஆட்சியில கிட்டத்தட்ட இந்திய துணைக்கண்டம் முழுசையும் ஒரே அரசாங்கத்துக்கு கீழே கொண்டு வந்தாருன்னு பெருமையா சொல்லுவாங்க. அப்பேற்பட்ட பெருமைக்குரிய அசோகரை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். தமிழ்நாட்டையும் கேரளாவையும் விட்டா இன்னைக்கு இருக்கிற இந்தியா, பாகிஸ்தான், அது மட்டும் இல்லாம ஆப்கானிஸ்தானோட கிழக்கு பகுதியாவது அசோகரோட ஆட்சிக்கு கீழே இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த சமயத்துல ரொம்ப கொஞ்சம் பேர் பின்பற்றின ஒரு மதத்தை உலகம் எல்லாம் பரப்புறதுல அவர் ஜெயிச்சிட்டாரு. அவர் கொண்டு வந்த தார்மீக கருத்துகளோட தாக்கம் இன்னைக்கும் இருக்கு. சார்ல்ஸ் எலன் தன்னோட அசோகா தி சர்ச் ஃபார் இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர்னு புத்தகத்துல இந்தியாவோட ஸ்தாபக தந்தைன்னு அசோகரை கண்டிப்பா சொல்லலாம்னு எழுதுறாரு. அசோகரை இந்தியாவை ஒரு தேசமா இணைச்ச முதல் ஆட்சியாளர்னு சொல்றது ரொம்பவும் சரி. அது மட்டும் இல்லாம நம்ம தேசப்பிதா மகாத்மா காந்தி பிறக்கிறதுக்கு எத்தனையோ நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியே அகிம்சை, அதாவது எந்த உயிரையும் துன்புறுத்த கூடாதுங்கிற கொள்கையை தீவிரமா பின்பற்ற ஆரம்பிச்சவர் தான் இவரு. உலகத்திலேயே முதலா மக்களோட நலனுக்காக ஒரு அரசை நிறுவினவரும் இவர் தான். அதனால தான் அசோகர் பல பேருக்கு பல விதமா தெரிகிறாரு. போரோட கொடுமைய நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஜெயிச்ச எல்லாத்தையும் விட்டுட்டு அமைதியை விரும்பின ஒரு மாபெரும் வெற்றியாளர் தான் இவரு. ஒரு துறவின்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சக்கரவர்த்தியாவும் இருந்துட்டு ஒரு முனிவரை போலவும் வாழ்ந்த ஒரு அற்புதமான கலவி இவரு. மனிதனோட உயர்வான குணங்களை நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு அரசியல் மேதை இவரு. நவீன இந்தியாவோட முக்கியமான வரலாற்று ஆசிரியரான ரொமிலா தாப்பர் அவங்களோட அசோகா அண்ட் தி டிக்ளைன் ஆஃப் மௌரியாஸ்ங்கிற புத்தகத்துல அசோகரை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அசோகர் தன்னோட காலத்துல இருந்த எல்லா விஷயங்களையும் பல விதமா பிரதிபலிச்சாரு. தான் வாழ்ந்த காலத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவோட சூழ்நிலைக்கு என்ன தேவையோ அதை செஞ்சது தான் அவர் செஞ்ச மிகப்பெரிய சாதனைன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. மௌரிய வம்சத்துல 3வது வந்த அரசர் யாருன்னு தெரியுமா? அது நம்ம அசோக சக்கரவர்த்தி தான். அவரோட கதையை பேச ஆரம்பிச்சா அது அவரோட தாத்தாவான சந்திரகுப்தா மௌரியர்ல இருந்து அவரை மகதத்தோட சிம்மாசனத்துல உட்கார வச்ச சாணக்கியர்ல இருந்தும் ஆரம்பிக்கணும். ஏன்னா அசோகர் சந்திரகுப்தா மௌரியரோட பேரன். கிமு 323 அலெக்சாண்டர் இறந்து கொஞ்ச நாள்லயே சிந்து ஆத்துக்கும் கிழக்கு பக்கம் இருந்த கிரேக்கர்களோட ஆதிக்கம் முடிய ஆரம்பிச்சது. சாணக்கியரோட அறிவுரைப்படி சந்திரகுப்த மௌரியர் நந்தன் ஒருத்தருக்கு எதிராக சண்டை போட்டாரு. முதல்ல தோத்துட்டாரு. ஆனா அப்புறமா அவர் ஜெயிச்சு வட இந்தியாவோட தலைவரானாரு. சந்திரகுப்தா மௌரியர் 24 வருஷம் ஆட்சி செஞ்சாரு. அந்த சமயத்துல அவரோட படையை யாராலையும் ஜெயிக்க முடியல. கிமு 305 பாபிலோனுக்கும் பெர்ஷியாவுக்கும் புதுசா வந்த ஆட்சியாளரான செலூக்கஸ் அலெக்சாண்டர் இழந்த நிலங்களை திரும்ப பிடிக்க பார்த்தாரு. அப்போ சந்திரகுப்தா மௌரியர் கிட்ட மாட்டிக்கிட்டு தோத்துட்டாரு. சந்திரகுப்தா மௌரியருக்கு அப்புறம் பிந்துசாரர் மகதத்தோட ராஜாவானாரு. சாணக்கியர் அவருக்கும் வழிகாட்டியா இருந்தாரு. சாணக்கியரோட பேரனும் சீடனுமான ராதா குப்தான்னு ஒருத்தர் அசோகர் மகதத்தோட மன்னர் ஆகுறதுல ரொம்ப முக்கியமான பங்காற்றி இருந்தாரு. ஏஎல் பாஷாம் தன்னோட தி ஃபவுண்டர் தட் வாஸ் இந்தியான்னு ஒரு புத்தகத்துல சொல்றாரு. பிந்துசாரரோட மகன் சுசிமா அவரோட சிம்மாசனத்துக்கு வாரிசா இருந்தான். பிந்துசாரருக்கு அப்புறம் அவன் தான் மகதத்தோட ராஜாவா வருவான்னு நினைச்சாங்க. பிந்துசாரரோட வாரிசுகளோட லிஸ்ட்ல அசோகரோட பேரு ரொம்ப கீழே இருந்துச்சு. அவர் கொஞ்சம் குள்ளமா பருமனாவும் இருந்தாரு. அதுவும் இல்லாம அவருக்கு தோல் வியாதி வேற இருந்துச்சான். அதனால பாக்குறதுக்கு அழகா இருக்க மாட்டாருன்னு பாஷாம் சொல்றாரு. ஒருவேளை அவங்க அப்பா அவர்கிட்ட இருந்து தள்ளியே இருந்ததும் வாரிசா வர வாய்ப்பு இருக்கிறவங்க லிஸ்ட்ல இருந்து அவரோட பேரு வெட்டி விட்டதுக்கும் இது காரணமா இருந்திருக்கலாம் அப்படின்னு அந்த புத்தகத்துல சொல்றாரு. தலைநகரம் பாடலிபுத்திரத்துல இருந்து ரொம்ப தூரத்துல இருக்கிற தக்ஷசிலால ஒரு கலகம் வந்தபோது அதை அடக்க அவங்க அப்பா பிந்துசாரர் அசோகரை அங்க அனுப்பினாரு. அதுக்கப்புறம் மத்திய இந்தியால இருக்கிற உஜ்ஜயினிக்கு அந்த பேரரசனோட ஆளா அவரை அனுப்பினாங்க. அங்க விதிஷாவில இருந்த ஒரு பெரிய வியாபாரியோட அழகான பொண்ணு மகாதேவி சாக்கிய குமாரி மேல அசோகருக்கு லவ் வந்துருச்சு. ரொமிலா தாப்பர் அவங்களோட அசோகா அண்ட் தி டிக்ளைன் ஆஃப் மௌரியாஸ்ங்கிற புத்தகத்துல தீப வம்சத்துல இந்த கல்யாணத்தை பத்தி எதுவும் சொல்லல. ஆனா அசோகருக்கு மஹிந்தான்னு ஒரு பையனும் சங்கமித்தான்னு ஒரு பொண்ணும் பிறந்தாங்க. அப்புறம் அவங்கள புத்த மதத்தை பரப்புறதுக்காக இலங்கைக்கு அனுப்பினாங்கன்னு சொல்றாங்க. அசோகர் சக்கரவர்த்தி ஆனப்போ மகாதேவி பாடலிபுத்திரத்துக்கு போக விரும்பலையாம். அவ விதிஷாலேயே தங்கிட்டாளாம். மகாதேவி ஒரு பௌத்தராம். அதுவும் இல்லாம விதிஷா அந்த டைம்ல புத்த மதத்தோட முக்கியமான இடமா இருந்துச்சுன்னு தாப்பர் சொல்றாங்க. ரெண்டாவதா அவர் ஒரு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு. அவங்க குடும்ப பெருமை அரச குடும்பத்துக்கு சமமா இல்லைன்னு அவரு சொல்றாரு. சகோதரங்களை கொன்னுட்டு சிம்மாசனத்தை புடிச்சவர் அவரு. அந்த நேரத்துல பிந்துசாரர் அசோகரோட பெரிய அண்ணன் சுசிமாவை தனக்கு பதிலா ராஜாவா வரணும்னு முடிவு பண்ணாரு. கிமு 274 மறுபடியும் ஒரு கலவரம் வந்துச்சு. இந்த தடவை அதை அடக்க இளவரசர் சுசிமாவை அனுப்புனாங்க. இந்த கலகம் முன்னாடி வந்த கலவரத்தை விட ரொம்ப மோசமா இருந்துச்சு. அதனால இளவரசர் சுசிமா தக்ஷசிலால ரொம்ப நாளா தங்க வேண்டியதா இருந்துச்சு. இந்த நடுவுல அரசர் பிந்துசாரருக்கு உடம்பு ரொம்ப சரியில்லாம போச்சு. சுசிமாவை
திரும்ப வர சொல்லியும் அசோகரை தக்ஷஷிலாவுக்கு போக சொல்லியும் அவர் உத்தரவு போட்டாரு. இந்த சமயத்துல அசோகருக்கு சப்போர்ட் பண்ண மந்திரியான ராதா குப்தா குறுக்க வந்து அரச கட்டளைய தடுக்க பார்த்தாரு. அசோகர் உடம்பு சரியில்லாத மாதிரி நடிச்சாரு. தற்காலிகமா தன்னை ராஜாவா அறிவிக்க சொல்லி அரசர்கிட்ட கேட்டாருன்னு சார்ல்ஸ் செலன் எழுதுறாரு. இதை கேட்ட உடனே பிந்துசாரருக்கு வலிப்பு வந்து அவர் இறந்து போயிட்டாரு. சுசிமா பாட்டலிபுத்திரத்துக்கு திரும்பி வந்தப்போ அவரோட தம்பி அசோகர் அந்த நகரத்தை புடிச்சு வச்சிருந்ததையும் முக்கியமான வாசல கிரேக்கத்துல இருந்து கூட்டிட்டு வந்த கூலிப்படைங்க காவல் காத்துட்டு இருந்ததையும் பார்த்தாரு. பாடலிபுத்திரத்தோட கிழக்கு வாசல்ல சுசிமாவை கொன்னது ஆட்சியை பிடிக்க 4 வருஷம் நடந்த சண்டையோட முதல் படி. அந்த நேரத்துல அசோகர் தன்னோட மத்த 99 அண்ணன் தம்பிகளையும் கொன்னுட்டாருன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா தான் அவர் தன்னை மகதத்தோட பெரிய அரசரை அறிவிச்சுக்கிட்டாரு. ஆனா சுலில் இல்னானிங்கிறவரு அவரோட இன்கார்னேஷன்ஸ் இந்தியா இன் 50 லைஃப்ஸ்னு ஒரு புஸ்தகத்துல கொல்லப்பட்ட சகோதரர்களோட எண்ணிக்கை உண்மையிலேயே 6 பேர் தான் சொல்றாரு. ஆனா அந்த அரியணைக்காக நடந்த சண்டை பல வருஷம் தொடர்ந்துச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ அசோகருக்கு 34 வயசுன்னு அவர் எழுதியிருக்காரு. அசோகர் தன்னோட முடிசூட்டு விழாவை வேறொரு இளவரசிய கல்யாணம் பண்ணிக்கிட்டு கொண்டாடினாரு. அசோகரோட அரண்மனையில நிறைய பொம்பளைங்க இருந்தாங்க. அவங்கள பல பேரு அசோகரை பார்க்க அசிங்கமா இருக்காருன்னு நினைச்சாங்களாம். அதனால அசோகர் அவங்கள உயிரோட எரிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. பாடலிபுத்திரத்தோட சிம்மாசனத்துல உட்கார்ந்த பிறகு அசோகர் விதிஷால விட்டுட்டு வந்த தன்னோட மனைவி 2 குழந்தைகளையும் தன்னோட கூப்பிட்டுக்கிட்டு வந்தாரு. அசோகருக்கு குறைஞ்சது 6 மனைவிகள் இருந்தாங்க. அலகாபாத்ல வச்சிருக்கிற ஒரு கல்வெட்டுல அசோகரோட 2வது மனைவி கார்வகின்னு போட்டிருக்கு. அசோகரோட முக்கியமான மனைவி அசந்தி மித்ரா. அவங்க அசோகரோட ஆட்சியில 13வது வருஷம் இறந்து போயிட்டாங்க. அசோகர் கிமு 265ல புத்த மதத்துக்கு மாறினாரு. ஆனாலும் முதல் 1.5 வருஷத்துக்கு அந்த மதத்தை அவர் பெருசா எடுத்துக்கலன்னு அவர் ஒத்துக்கிட்டாரு. அவரு புத்த மதத்துக்கு மாறின 2 வருஷத்துல அவரோட மகன் மஹிந்தா புத்த பிக்குவாவும் அவரோட மகள் சங்கமித்தா துறவியாவும் ஆயிட்டாங்க. கலிங்க போர்ல நடந்த பயங்கரமான இரத்த களரிய பத்தி பேசலாம். நம்ம அசோக சக்கரவர்த்தி ஆங்கிலேயர்கள் எல்லாம் இந்தியாவுக்கு வரதுக்கு முன்னாடியே இந்தியாவோட பெரிய பகுதியா ஆட்சி செஞ்சிருக்காருன்னு சொல்றாங்க. அவர் ஆட்சிக்கு வந்த சமயத்துல ரோமாபுரிக்கும் கார்தேஜுவுக்கும் நடுவுல முதல் பியூனிக் போர் நடந்துட்டு இருந்துச்சு. பெர்ஷியால ஒரு பெரிய சண்டை நடந்துகிட்டு இருந்துச்சு. சீன பேரரசர் அப்போதான் சீன பெருஞ்சுவரை கட்ட ஆரம்பிச்சிருந்தாரு. கிமு 362ல அசோகர் கலிங்க தேசத்தோட போர் செஞ்சாரு. அந்த போர்ல 1,00,000 பேர் கொல்லப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏற்பட்ட கஷ்டமான சூழ்நிலையால இன்னொரு 1,00,000 பேர் இறந்து போயிட்டாங்க. 1.5 லட்சத்துக்கும் அதிகமான மக்களை ஜெயில போட்டாங்க. இல்லைன்னா நாட்டை விட்டு துரத்திட்டாங்க. இறந்து போனவங்க பெரும்பாலானவங்க சாதாரண மக்கள் தான். சமீபத்துல பேட்ரிக் ஒலிவெல்னு ஒருத்தர் அசோகா போர்ட்ரேட் ஆஃப் பிலாசபர் கிங்னு ஒரு புத்தகம் எழுதினாரு. அதுல வரலாற்று ஆசிரியர் சுமித் குஹா சொல்றாரு, அந்த காலத்துல கலிங்கத்தோட மக்கள் தொகை 9.7 lakhs இருந்துச்சு. நாம தோராயமா 10 lakhsனு வச்சுக்கிட்டாலும் இறந்தவங்க எண்ணிக்கை மொத்த மக்கள் தொகையில 20%. அது கூட ஜெயில போட்டவங்களையும் சேர்த்தா மொத்தம் மக்கள் தொகையில 35% பேர் இந்த போரினால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இத பார்த்தா இது ஒரு பெரிய அழித்தொழிப்புன்னு சொல்றது தப்பா இருக்காதுன்னு அந்த புத்தகத்துல அவர் சொல்லியிருக்காரு. நிச்சயமா இந்த வெற்றி மூலமா அசோகரோட ராஜ்யம் வங்காள விரிகுடா வரைக்கும் பரவிச்சு. அதுக்கப்புறமா தொடர்ந்து 37 வருஷத்துக்கு அந்த பகுதியை அவர் தான் ஆண்டுகிட்டாரு. ஆனா பயங்கரமான சண்டைக்கு பிறகு கிடைச்ச இந்த வெற்றி அசோகரோட மனசை ரொம்பவே பாதிச்சிடுச்சு. அதுக்காக அவர் எல்லார் முன்னாடியும் வருத்தப்பட்டாரு. அவரோட வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பம் வந்துச்சு. அந்த சமயத்துல இந்தியால புதுசா இருந்த கௌதம புத்தரோட போதனைகளை அசோகர் ஏத்துக்கிட்டாரு. அசோகர் காலத்துல இந்திய சமூகத்துல இருந்த பலவிதமான மக்கள் அதுக்கு முன்னாடி எப்பவுமே இருந்ததில்ல. இப்படிப்பட்ட வித்தியாசமான மக்கள் எல்லாரையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கிறதுக்கு கொஞ்சம் விட்டு கொடுத்து போற மாதிரியான ஒரு பொதுவான எண்ணம் தேவைப்பட்டுச்சு. கலிங்க போர் பேருக்கு தான் பௌத்தரா இருந்த அசோகரை ஒரு உண்மையான பௌத்தரா மாத்திடுச்சு. அன்னையில இருந்து அசோக சக்கரவர்த்தி புத்தரோட போதனைகள்ல இருக்கிற நல்ல விஷயங்களை வச்சுதான் தன்னோட ஆட்சி அமைச்சாருன்னு சார்ல்ஸ் செலன் சொல்றாரு. ஒரு நல்ல அரசரா அசோகர் மக்களுக்காக தன்னையே அர்ப்பணிச்சிட்டாரு. ஆனா சில முக்கியமான ஆளுங்க மட்டும்தான் அவர் பேசுறத கேட்க முடிஞ்சது. தான் சொல்றத உலகமே கேட்கணும்னு அசோகர் ஆசைப்பட்டாரு. அதனால என்றைக்கும் அழியாத எழுத்து மூலமா தன்னை பத்தி சொல்லிக்கணும்னு அவர் முயற்சி எடுத்தாருன்னு அவரே சொல்றாரு. இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.